வணக்கம் நண்பர்களே. மகளிருக்கு ரூ. 2500 உரிமை தொகையானது விரைவில் வழங்கப்படும் என தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. தற்பொழுது இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் நிறைய அப்டேட் ஆனது நடந்துட்டு இருக்கிறதாகவும், அதில் முக்கியமாக சொல்ல போனோம்னா இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் ஏதேச்சும் முறைகேடுகள் நடந்திருக்கா, அனைவருக்கும் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பயனடைகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதா, அல்லது தகுதியான பயனாளிகளுக்கு மட்டும் திரும்ப வழங்கப்படலாமா, அல்லது தகுதி இல்லாத பயனாளிகளை இணைஞ்சிருந்தாங்க அப்படின்னா அவங்கள எப்படி கண்டுபிடிச்சி அவங்கள என்ன பண்ணலாம், அது போன்ற ஆய்வுகள் எல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கக்கூடிய அதே சூழ்நிலையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிதிநிலை சீராக்கும் அந்த பணியும் பார்த்தீங்கன்னா முழுவீச்சில் நடைபெற்றுட்டு வரதாகவும், கூடிய விரைவில் இந்த மகளிர் உரிமை தொகையானது கண்டிப்பாக எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படின்னு கன்ஃபார்மாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ரொம்ப டைமெல்லாம் எடுக்க மாட்டோம், சீக்கிரமாகவே எவ்வளோ சீக்கிரமாக இந்த பணமானது மகளிரோட வங்கி கணக்கில் செலுத்த முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த 2500 பணத்தை கொடுக்கறதுக்கான அனைத்து கட்ட வேலைகளும் முழு வீச்சில் நடைபெற்று இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ புதிதாக மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் சேர முகாம்கள் சீக்கிரமாக நடத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. அப்படி நடத்தப்படும் போது அதுக்கான அறிவிப்பு சீக்கிரமாக விரைவில் வெளியாகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான். மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் நீங்கள் இன்னும் இணையலை அப்படின்னா ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு கூடிய விரைவிலே பார்த்திங்கன்னா உங்கள் ஊர்லேயே முகாம்கள் சீக்கிரமாக போடுவோம். அதுக்கான வேலைகளும் பார்த்திங்கன்னா முகாம் ஏற்பாடுகளும் நடந்து கொண்டு இருக்கிறது. அது குறித்த அறிவிப்பும் சீக்கிரமாக வெளிவரும் அப்படின்னு தொழில்துறை அமைச்சர் திரு கீர்த்தனா அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க.